ஜி ஸ்கொயர் மாப்பிள வெர்சஸ் லாட்டரி மருமகன் தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம்ல. அவ்வளவுதான், இதை சட்டமன்றத்துல பேசிட்டாங்க. இனிமேட்டு தமிழ்நாட்டுக்கு வேண்டிய எல்லா தண்ணீரும் தானா கிடைச்சிரும். ஒன்றிய அரசிடம் கிடைக்கக்கூடிய எல்லா நிதியும் கரெக்டா கிடைச்சிரும். ஏன்னா இது முக்கியமான விஷயத்த பேசிட்டாங்களே. இதுக்கப்புறம் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாமே அடுத்த 5 வருடங்களுக்கு எல்லாமே நடந்துருன்ற வகையில தான் இன்னைக்கு தேவையே இல்லாத ஒரு டாபிக் சட்டமன்றத்துல போயிருக்கு. தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை விவாதிக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்துல தேவையே இல்லாம அப்படியே இந்த சட்டமன்றம் எதற்காக கூடுதோ அந்த விஷயம் அப்படியே கன்வெர்ட் ஆகி வேற டைவர்ஷன்ல போகுதுன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக தாவேக அரசினுடைய அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு நீங்க எல்லாருமே இன்டர்நெட்ல பார்க்கக்கூடிய காட்சிகள் எப்படி இருந்துக்கோனா, அதாவது எதிர்கட்சி தரப்புல இருந்து முதல்ல அவங்க லாட்டரி மருமகன் சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறமா நிர்மல்குமார் அவர்கள் எழுந்து நின்று ஜி ஸ்கொயர் மாப்பிளன்னு சொன்ன மாதிரியும் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் கட்டிங் புட்டிங் எல்லாம் எல்லாமே போட்டு நீங்க அதிகமா பார்த்திருப்பீங்க. உண்மையில சட்டமன்றத்துல என்ன நடந்துச்சு, இப்படி ஒரு சட்டமன்ற நாகரிகத்தையே தாண்டி இப்படி ஒரு விஷயங்கள் தொடர்ந்து விவாதிக்கப்படுதுன்னா அதுக்கு யார் காரணம்ன்றதான் விரிவாக பார்க்க போறோம். முதல்ல இந்த லாட்டரி, இந்த ஜி ஸ்கொயர் மாப்பிளன்ற விஷயம் எதுக்கு வந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரீசெண்டா சட்டமன்ற கூடுகையை பத்தி எதை பத்தி விரிவா பேசியிருந்தாங்கன்னா, பரந்தூர்ல விமான நிலையம் வரப்போகுது. அது தொடர்பான விஷயங்கள் தான் இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசி இருக்கணும். ஆனா பேசல. என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, திமுக தரப்புல இருந்து ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாங்க. எதற்காக இந்த பரந்தூர் நிலையம் என்பது வேணும், என்ன டிமாண்ட் இப்ப இருக்கு, எதற்காக அந்த லொகேஷனை தேர்ந்தெடுத்தோம், இப்படி இந்த பரந்தூர் விமான நிலையம் வரவில்லை என்றால் என்னென்ன பாதிப்புகள் இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக தமிழ்நாடுக்கு வரும்ன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து எல்லா கருத்துக்களையும் முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஒரு ஆளுங்கட்சியாக நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த கருத்துக்கள் எதிர்கட்சிகள் முன்னெடுத்து வைக்கும் போது அவங்க ஏதோ ஒரு விவசாயிகள் பக்கம் இல்லாம ஒரு தலையா பேசுறாங்க. இப்படி பல்வேறு முரண்பாடான கருத்துக்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு நாகரிகமா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, நீங்க சொல்லிக்கக்கூடிய டேட்டால வெறும் இன்வெஸ்டர்ஸையோ இல்ல தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தையோ இப்படி தொழில் ரீதியான முன்னேற்றத்தை முன்னிறுத்தி மட்டும்தான் நீங்க வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது இருக்கு. ஆனா இப்படி விவசாயிகள் இதனால பாதிக்கப்பட போறாங்கன்னு சொல்லி நியாயமா உங்க தரப்புல இருந்து நீங்க எந்த ஒரு விஷயத்துல ஸ்டாண்டா நிக்கிறீங்களோ அதை பேசிருக்கணும். ஆனா இந்த விஷயம் விவாதிக்கப்படும் போது சம்பந்தமே இல்லாம நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் இப்போ எதிர்கட்சி தரப்புல இருந்து ஏன் கதறாங்கன்னா ஜி ஸ்கொயர் மாப்பிளக்காக தான். இது ஒரு தேவையான ஒரு பேச்சா? சட்டமன்றத்துல தெளிவாக இருதரப்பு வாதங்கள் இதை ஒட்டி போகிறது என்றால் இது வந்தா என்ன நடக்கும், வரலன்னா என்ன நடக்கும், இவங்களுக்கு என்ன பாதிப்பு, அவங்களுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லி தெளிவா பேசணும். இவ்வளவு கேள்விகளை எதிர்கட்சி தரப்புல முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல ஒரு தெளிவு இல்லாம அப்படியே டிரைவர்ட் பண்ணிட்டு எதிர்கட்சியினரை ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லி முதல்ல நிர்மல்குமார் அவர்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு, ஜி ஸ்கொயர் மாப்பிள. இப்போ இப்படி ஒரு விஷயத்த ஆளுங்கட்சி தரப்புல இருந்து இப்ப சட்டமன்றம் என்பது லைவ்ல போயிட்டு இருக்கு. இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க என்ன விஷயம் வேணா பேசிப்போம், அது ஆதாரங்கள் இல்லைன்னா நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிக்கோங்கன்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு சபாநாயகரும் துணை போறாரு. ஆனா ஒரு எதிர்கட்சி தரப்புல இருந்து பாருங்களேன், எதிர்கட்சி மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் ஆளுங்கட்சி எங்களை பத்தி என்ன வேணா பேசலாம், எங்களை பத்தி என்ன கமெண்ட் எவ்வளவு தரங்கெட்டு வேணா பேசலாம், அதை சபாநாயகர் அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவாரு, அவ்வளவுதாங்க, அவர் பேசவே இல்லைன்னு கணக்காடுன்னு சொல்லி அவங்களால சும்மா இருக்க முடியுமா? இப்படி பரந்தூர் விமான நிலையம் குறித்தான ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும் போது நீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு பர்சனல் அட்டாக்கை நீங்க இப்படி எடுக்கிறீங்கன்னா எதிர்கட்சி தரப்புல இருந்து நீங்க என்ன விஷயத்துல நீங்க இந்த விஷயத்தை எப்படி நாகரிகமா கையாளுறீங்களோ அதே மாதிரியான பிரதிபலிப்பு தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப தங்கம் தென்னரசு நிர்மல்குமார் அவர்களுடைய வழிகளே அவர் ஒரு பதில கொடுக்கிறார். என்னன்னா, இப்ப நாங்க ஏதோ ஒரு மாப்பிள்ளைக்காக இந்த மாதிரி ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைக்காக நாங்க இந்த விஷயத்த பண்றோம்னா நீங்க எந்த லாட்டரி மருமகனுக்காக பரந்தூர் விமான நிலையத்துல இருந்து வேற எங்க கொண்டு போறீங்கன்னு சொல்லி நியாயமான ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு. ஏன்னா நீங்க கேட்டது தப்பு இல்லைன்னா அவர் கேட்கறதுலும் தப்பு இல்லை. ஆனா ஒட்டுமொத்தமாக ஆதாரங்கள் இல்லாத விஷயத்த சட்டமன்றத்துல பேசக்கூடாது, திமுகவினர் அதை பண்ணல. ஆனால் அதை ஆரம்பித்து வைத்தது தாவேக. அதான் எல்லாருக்குமே ஒரு கோபம் வருமா இல்லையாங்க? நம்மளை பத்தி இல்லாத ஒரு விஷயத்த சொல்லும் போது நீ பேசுறியா நானும் பேசுற வகையில தான் தொடர்ந்து சட்டமன்றம் போகும். அப்ப இவங்க பேசினா இவங்களும் பேசுவாங்க. ஆனா இது அரசியல் மேடை கிடையாது, இது ஒரு சட்டமன்றம். நிர்மல்குமார் அவர்கள் தொடர்ந்து இதே மாதிரியான விஷயத்தை தான் ஒரு அமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பை உணராமல் பேசிக்கொண்டு வருகிறார். ஓட்டு போட்ட மக்களுக்கே பாத்தீங்கன்னா இப்ப மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. எவ்வளவு தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இன்னுமே மின்வெட்டு காரணமாகவும் இன்னொரு மின்சார பில்லு இப்ப அதிகமாயிடுச்சு. இதெல்லாம்
பெருமளவு அவதிப்பட்டு இருக்காங்க. இதன் காரணமாகவாது ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் பேசுறாருன்னு பார்க்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே வந்து இன்னைக்கு கூலி குறிக்க நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது வர ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து இப்படிதாங்க பேசுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஜி ஸ்கொயர் மாப்ளன்னு ஆரம்பிச்சாரு. அவங்க அதுக்கு தரப்புல இருந்து என்ன பதிலடி கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற கூடுகளும் இதே மாதிரி தான் பண்ணாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் என் டேபிள்ல வந்து ஒரு 3 ஃபைல்ஸ் இருக்கு, அது எப்போ ஓப்பன் பண்ணுமோ எனக்கு தெரியும், என்ன ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னு பேசுறாரு. இதுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. என்னன்னா அது என்னதாங்க ஃபைல்ஸ், ஓப்பன் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. அவர் மீண்டும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன ஃபைல்ஸ்ன்னு சொல்லி அவங்க அதை டைலாக பேசுறதோட சரி, எந்த ஒரு விஷயமும் அதை பத்தி பேசல. அப்புறம் அவர் கேட்கிறாரு, அப்ப நீங்க எப்பதான் ஓப்பன் பண்ணுவீங்க, ஏதாவது ஜோசியக்காரர் உங்களுக்கு ஏதாவது தேதி குறிச்சு கொடுக்கணுமான்ற மாதிரி அவர் கேட்கும்போது இதே மாதிரி தான் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உங்க கலைஞர் அவர்கள் உங்களோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் துண்டு போட்டுட்டு இல்லையா, அதெல்லாம் நாங்க பாத்துறோம். இப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் என்ன டாபிக் போதோ அதுக்காக பேச மாட்டாரு. அந்த மஞ்சள் துண்டு எதற்காக போட்டு கொண்டு இருக்கிறாருன்னு கலைஞர் அவர்களே பல்வேறு பதில கொடுத்துட்டாரு. இப்படி பல்வேறு பதில கொடுத்ததுக்கு அப்புறமாவும் என்னென்ன காரணங்கள் பாத்தீங்கன்னா, ஒன்னு அவரோட உடல்நிலை காரணமாக ஒரு துண்டு கழுத்துல இருந்தா அவருக்கு அந்த தேவையான ஹீட் என்பது இருக்கும். இப்படி அவரே உடல்நிலை காரணமான தகவலை அவர் சொல்லியிருக்காரு. இந்த 3 ஃபைல்ஸ் பத்தி கேட்டதுக்கு சம்பந்தமே இல்லாம இவர் அந்த மஞ்சள் துண்டு இல்லையான்னு சொல்றாரு. கர்நாடகத்துல வந்து 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி தரப்பினர் கேட்கும் போது நீங்க உண்ணாவிரத நாடகம்லாம் நடிக்கலையான்னு சொல்லி என்ன, அதாவது இந்த விஷயத்த எப்படி டைவர்ட் பண்றது, எதுக்குமே வந்து என்னால பதில் சொல்ல முடியாது, நான் இப்படியே டைவர்ட் பண்ணிக்கின்ற வகையில தான் தொடர்ந்து நிர்மல்குமார் அவர்கள் பேசிட்டு வர்றாரு. இதை விட இன்னொரு பெரிய சண்டையா மாறிச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சங்கி அமைச்சர் வெர்சஸ் பாத்ரூம் அமைச்சர் இப்படி ஒரு சண்டை மாறிச்சு. அதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதை ஆரம்பித்து வைத்ததுமே நிர்மல்குமார் அவர்கள் தான். நம்ம இதே மாதிரி தான் நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சங்கி அமைச்சர்னு சொன்னாரு, அதுக்கப்புறமா இவர் வந்து பாத்ரூம் அமைச்சர் சொன்ன மாதிரி இவங்க பண்ணி போட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி நிர்மல்குமாரும் பேசியிருப்பாரு, எங்களுக்கெல்லாம் சொல்ல வந்து ஒரு நிமிஷம் கூட ஆவாதுன்னு சொல்லி நீங்க முடிச்சிட்டீங்க. இவருதான் முதல்ல கரூர் கம்பெனிலாம் பேசியிருந்தாரு. சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு சொல்லலாம் கொஞ்ச நேரம் ஆவாதுன்றாரு. அப்போ அவங்க ரீல்ஸை எப்படி வெட்டி எடுக்க போறாங்க, அதுக்கேத்த மாதிரி நம்ம எப்படி பேசணும்னு சொல்லி பிளான் பண்ணி அமைச்சர் அவர்கள் எல்லாருமே பேசுறாங்கன்றதுதான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. அந்த கரூர் கம்பெனி இஷ்யூ வரும்போது செந்தில் பாலாஜி அவர்களை குறிப்பிட்டு பேசும்போது மாண்புமிகு கரூர் கம்பெனி அப்படின்றாரு, அப்புறம் மன்னிச்சிடுங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்ன்றாரு. இப்படி தொடர்ந்து அவங்களை ட்ரிகர் பண்ற அளவுக்கு நீங்க பேசிட்டே வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க எதிர்க்கட்சி தரப்பினர்? அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா இவங்க தொடர்ந்து நாங்க பதில் சொல்ல மாட்டோம், இவன் நம்மள கேள்வி கேட்டுட்டே இருப்பானே, நம்மளால பதில் சொல்ல முடியாது, நம்ம ட்ரிகர் ஆக்கி விட்டுருவோம், அப்ப ஏன் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க, அவர்களாலேயே சட்டமன்றத்தில் எங்களால பேச முடியலன்னு சொல்லி அவங்க மீதே திருப்பி விட்டுருவோன்ற வகையில தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கரூர் கம்பெனியை சொன்னாரு. இப்போ நம்மள ஒரு சண்டை போட வரான்னு வச்சோம்ல, ஒரு சண்டை காலத்துக்கு போறோம், எதிர்கட்சியில எதிர்த்தரப்புல இருக்கவன் வந்து கத்தி எடுத்துட்டு வரான், நம்ம வந்து வெறும் புத்திய தீட்டுன்ட்டு போனா நம்மளுக்கு என்ன ஆக போகுது? அதனால இப்போ எதிர்க்க சண்டை போட கத்தி எடுத்து வரானா நம்மளும் அதே மாதிரி தான் போக முடியும், அதுக்கு ரெடியாகி தான் போக முடியும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அப்போ எதிர்கட்சி தரப்புல இருந்து இப்படி தரங்கெட்டு பேசுறார்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்கா இவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசணும், டிஃபெண்ட் பண்றோன்ற வகையில ஆளுங்கட்சியினர் எதிர்கட்சியினரை ஆக்குறாங்க, தொடர்ந்து ட்ரிகர் பண்றாங்க. இப்போ சட்டமன்ற காட்சிகள் எல்லாமே வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு. இவங்க பெருமைப்படுறாங்க, நாங்க தான் ஒட்டுமொத்த லைவும் போட்டுட்டு இருக்கோம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு நாகரிகமான அரசியலை நீங்க செய்யணும்? சட்டமன்றத்துல எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கே கூட இந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்து இந்த விவாதம் போயிட்டு இருக்கும் போது நீங்க நியாயமா வந்து எதிர்கட்சி தரப்பு சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான விஷயம் கிடையாது. விவசாயிகள் பாதிக்கப்பட போறாங்க, நாங்க இந்த அரசு விவசாயிகளோட இருக்கும் சொல்லி நியாயமான விஷயங்களை பேச, ஆனா சட்டமன்றத்துல உண்மையாகவே நீங்க நியாயமான கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கும் போது எதிர்கட்சி தரப்பினரே வந்து சில நேரத்துல அவங்களோட பதில மாத்திப்பாங்க, அவங்களோட ஒப்பீனியனை மாத்திப்பாங்க. அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு நியாயமான பதில் இருக்கு, நீங்க எடுத்துக்கக்கூடிய முடிவு தான் சரியான முடிவு என்றால் அதை உங்களால் நேர்மையாக பேசி நிரூபிக்க முடியும். உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற காரணத்துக்காக தான் நீங்க பர்சனல் அட்டாக் பண்றீங்க. இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரையுமே நம்மளோட கருத்து ஒண்ணுமே இல்லை, ஏன்னா ஒவ்வொருத்தருமே பாதிக்கப்படுறாங்க. இப்ப அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே தரப்புல இருந்து நாங்க பல்வேறு லொகேஷன் இதுக்காக நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு பிரச்சனைகளுக்கு இங்க பறவை சரணாலயம் இருக்கு, ஒரு சைடு வங்கக்கடல் இருக்கு, ஒரு சைடு கல்பாக்கம் மனநிலைமை இருக்கு, இப்படி பல்வேறு இடங்களை சர்ச் பண்ணி ஏர்போர்ட் அத்தாரிட்டி நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கல. சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட் வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா வேணும். சரி, நீங்க இப்போ பரந்தூர் ஏர்போர்ட் நீங்க வேணாம்னு சொல்றீங்க, இப்போ அதை கொண்டு போய் எங்க வைக்க போறீங்க? இன்னொரு இடத்துக்கு நீங்க மாத்தினாலுமே இதே விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஆல்ரெடி இப்ப தாவேக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தை நாங்க வந்து விரிவடைக்க போறோம்ன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எப்படி நீங்க செகண்ட் ரன்வே விட போறீங்கன்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை எதிர்கட்சியினர் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப நாளாவே பிளான்
பண்ணி அதுக்கு லொகேஷன் எல்லாம் பிரிச்சு எடுத்து இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு ஏர்போர்ட் கட்ட போறோம்னா எங்க வந்து நம்ம நிலங்களை கையகப்படுத்தும் போது மக்கள் குறைவாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற டேட்டாவின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிளேஸை சூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட அது நம்ம அமல்படுத்தக்கூடிய செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை கட்டத்துக்கு வந்த போது நீங்கள் அதை கைவிடுவது என்பது சரியாக இருக்காது அப்படின்ற வாதத்தை எதிர்க்கட்சி தரப்புல இருந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. உங்ககிட்ட நியாயமான விஷயங்கள் விவசாயிகளுக்காக நிக்கிறீங்கன்னா இது இருந்தாலும் எங்களோட ஸ்டாண்ட், இதற்காக தான் இந்த ஸ்டாண்டை நிக்கிறோம்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. இப்படி தொடர்ந்து சட்டமன்றத்துல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை விவாதிச்சாலே அதை அப்படியே திசை திருப்பக்கூடிய வேட்கையில எல்லா தாமிக அமைச்சர்களும் எல்லாருமே ஈடுபட்டு வராங்க. முக்கியமாக நிர்மல்குமார் அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டே வர்றாரு. இன்னைக்கு ஆதவர்ஜன் அவர்கள் எழுந்து நிக்கிறாரு. எழுந்து நின்னுல என்ன பிரச்சனை சொல்லுங்க, நீங்க எதுக்கு லாட்டரி மருமகன் சொல்றீங்க, இங்க என்ன கேள்வி வேணா நான் கேளுங்கன்னு சொல்றாரு. இப்படி பல்வேறு கேள்விகளை உங்க அரசு நோக்கி வச்சாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஃபண்டு விஷயமாகட்டும், அப்படி தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல தொடர்ந்து இப்ப கஸ்டோடியல் டெத் நடக்குது, இது குறித்தெல்லாம் கேள்விகள் கேட்கும் போது கர்நாடகத்துல 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, இதை பத்தி பல்வேறு கேள்விகளை கேட்கும் போது ஆதவர்ஜன் அவர்கள் இவ்வளவு கோமலா இருந்து நிக்கல. நான் பதில் சொல்ற கேள்வி கேளுங்க, இன்னைக்கு அவர் இருந்து நிக்கிறாரு. அப்ப நீங்க அமைச்சரா இருக்கிறீங்கன்னா எதுக்கு நான் பதில் சொல்லணும்னு சொல்லி நீங்க தான் முடிவு பண்ணீங்களா? இது மக்களுடைய ஒரு கேள்வி. இப்போ இந்த பரந்துரை விமான நிலையம் மட்டும் இல்ல, எல்லா கேள்விகளுமே ஒரு எதிர்க்கட்சியினர் மக்களுடைய குரலை எடுத்து நிற்கும் போது அதற்கு நீங்க பதில் சொல்லணும். ஆனா எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன், எந்த கேள்விக்கு நான் எதுவுமே பேசாம எதிர்க்கட்சியினர் ட்ரிகர் பண்ணுவேன்றது ரொம்பவே இந்த அமைச்சர்களுடைய ஒரு பெரிய ஒரு ஈகோ மனப்பான்மையாக தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு நாளாவே சட்டமன்றத்துல இதே மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கானா? நடந்திருக்கு. ஒரு சில இடத்துல திமுகவை சார்ந்த எல்லா கட்சியினருமே பேசுவாங்க, அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். அவ்வளவு ஆதாரமற்ற, தரங்கெட்ட, நாகரிகமற்ற ஒரு வார்த்தை, கருத்துகள் சட்டமன்றத்தில் பதியப்பட்டிருக்கு என்றால் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கி இருப்பாங்க, அது மக்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு எல்லாமே லைவ் போது சபாநாயகர் அவர்களும் அதை அனுமதிக்கிறாரு. நீங்க என்ன வேணா பேசுங்க, நம்ம அவை குறிப்பிலிருந்து நீக்கிக்கலாம் என்ற மாதிரி பண்றாங்க. ஆனா தாவேக்கவினர் கரெக்டா அதை எங்க வெட்டணும் எங்க ஒட்டணும்ன்ற மாதிரி எடுத்து அவங்க ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு அவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதை ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் இவங்க எந்த ஒரு வழியில அவங்க இந்த பிரச்சனையை அணுகிறார்களோ அதே வழியில தான் அவங்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வகையில தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த லாட்டரி மருமகன் வெர்சஸ் ஜி ஸ்கொயர் மாப்பிளன்னு முடிஞ்சிருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நிர்மல்குமார் அவர்கள் ஆரம்பிக்கவே இல்லைன்னா ரொம்பவே நுட்பமான அறிவுபூர்வமான டெக்னிக்கலா இந்த பரந்துரை விமான நிலையம் வந்தா என்ன நடக்கும்ன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸ்மூத்தா விவாதிச்சிருப்பாங்க. இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் பேசும்போது அது விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை, அது அந்த கட்சியோட ஸ்டாண்டு. அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா எதற்காக ஏன்ற மாதிரி தெளிவா சொன்னாங்க. இந்த கட்சி இதை வேணான்றாங்கன்னா அதற்கான பதில நீங்க சொல்லிருந்தீங்கன்னா மக்களுக்கே புரிஞ்சிருக்கும், பொதுவான பார்வையாளர்கள் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இப்படி இல்லாம இன்னைக்கு இதை பத்திர விஷயங்கள், இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் பேசுற விஷயத்தை விட இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்களும் இன்னைக்கு இங்க இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த லாட்டரி மருமகன் வெர்சஸ் ஜி ஸ்கொயர்ன்றதுதான் இன்னைக்கு மக்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்களாக மாறி இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கே ஒரு சாபக்கேடாக தான் பார்க்க முடியுது. நான் இவ்வளவு மோசமான விஷயங்களை சட்டமன்றத்தில் நீங்க பேசி அதை நாங்க பார்த்து தமிழ்நாடு உருப்பட்டுடுன்ற வகையில தான் இருக்கு. இன்னைக்கு இந்த விஷயம் நிர்மல்குமார் அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அதற்கு எதிர்க்கட்சி தரப்பில் கொடுக்கக்கூடிய பதிலடிகள், இதெல்லாம் குறித்து உங்க கருத்து என்ன நம்ம பதில சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.